इस सुबह के समय में आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த கால வேளையிலே வந்திருக்கிற இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். प्रभु की महान कृपा आप सबके ऊपर है। தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. आपकी लाइफ इस दुनिया में एक ब्लेसिंग है। உங்க வாழ்க்கை இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதம். आपका जीवन इस दुनिया में जो कोई भी प्रभु यीशु मसीह को जाने हैं, उनकी जिंदगी इस दुनिया में एक बहुत बड़ा ब्लेसिंग है। யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. The more जितना ज्यादा आप सैल्वेशन क्या है, व्हाट इज सैल्वेशन, इसकी ऊंचाई, गहराई, लंबाई, चौड़ाई को आप कितना ज्यादा समझ रहे हैं। ரட்சிப்பு என்பதை குறித்து எத்தனை அதிகமாக அதனுடைய நீளம், ஆழம், அகலம், உயரம் எத்தனை அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ, सैल्वेशन के बारे में कितना जानोगे, ரட்சிப்பை குறித்ததான காரியத்தை எத்தனை அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ, उतना ही आपका जिंदगी इस दुनिया में बदलते जाएगा। அத்தனை அதிகமாக இந்த பூமியிலே உங்கள் வாழ்க்கை அது மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். आप आपके मकसद को समझ लेंगे। உங்களை குறித்ததான நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்வீர்கள். आप कितना ब्लेस्ड लोग हैं इस दुनिया में, उस बात को समझ लेंगे। நீங்க எத்தனை அதிகமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே என்பதை அறிந்து கொள்வீர்கள். आप इस दुनिया के लिए अभी क्या बन गया है, अब क्या है इस दुनिया के लिए, ये समझ लेंगे। இந்த பூமி, இந்த உலகத்திற்காக நீங்கள் யாராக மாறினீர்கள், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். आप अपने को लेके एक बहुत ही क्लियर पिक्चर आपको दिखना शुरू हो जाए। உங்களை குறித்ததான ஒரு தெளிவான படம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். आपको सारे बातें, मतलब पूरे heavens and the earth, salvation means it's not just मैं यीशु मसीह को ग्रहण किया, यीशु मसीह को ग्रहण किया तो मरने के बाद स्वर्ग जाऊंगा, वो नहीं है। ரட்சிப்பு என்பது ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், மரித்தேன், பரலோகம் போனேன் என்பது மட்டுமல்ல. सैल्वेशन को एक बंदा जब सैल्वेशन को समझ रहा ना, ஒரு மனிதன் ரட்சிப்பை குறித்ததான ரட்சிப்பை புரியும் பொழுது, रक्षिपை புரியும் போது अब एक बंदा सैल्वेशन को समझता है, ரட்சிப்பை அவன் புரியும் பொழுது उसको सारी बातें समझ आना चाहिए। அவங்களுக்கு எல்லாமே புரியணும். उसको तभी सैल्वेशन को आप समझ गए हैं। நீங்க அப்பதான் நீங்க ரட்சிப்பை புரிஞ்சு கொண்டீங்கன்னு அர்த்தம். और जो बंदा सैल्वेशन को समझा ही नहीं है, उसको वो कैसे प्राप्त करेगा? ஒரு மனிதன் ரட்சிப்பை குறித்ததான காரியத்தை அறியவில்லைனா அவன் எப்படி பெற்றுக்கொள்வான்? समझना नहीं है, புரியலனா எப்படி அவன் ரட்சிப்பை அடைய முடியும்? सैल्वेशन की पूरी बातें अभी तक समझ में ही नहीं आ रहा है। இப்ப வரையும் ரட்சிப்பு என்பதை குறித்ததான முழு விஷயமும் புரியலனா उस बंदा उस सैल्वेशन को कैसे प्राप्त करेगा जब आपको समझ ही नहीं आया अभी तक? ரட்சிப்பை குறித்ததான காரியமே புரியல, எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பை புரிய முடியும், அறிய முடியும்? सो सैल्वेशन का पूरे ट्रूथ को आप 100% ट्रूथ को जब एक बंदा समझता है, ஒரு மனிதன் ரட்சிப்பை குறித்தும் இந்த பூரண சத்தியத்தை குறித்தும் ஒரு மனிதன் புரியும் பொழுது, वो इस दुनिया में उसके बाद उसका जिंदगी का मतलब ही बदलता है। அந்த மனிதன் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையே அவன் புரிந்து கொள்வான், அவன் யார் என்பதையும் புரிந்து கொள்வான். வாழ்க்கையின் அர்த்தமே மாறிவிடும், उसका जीवन का मतलब ही बदल जाएगा।
அவனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் மாறிவிடும். அவன் யார் என்கிற அர்த்தம் மாறிவிடும். அவன் எதற்காக இங்கே வாழுகிறான் என்கிற அர்த்தம் மாறிவிடும். அவனுடைய டோட்டல் அஜெண்டாவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி தலைகீழாக மாற்றி போடும் ரட்சிப்பு என்பது. इतने लोगों को बातें समझ आ रहा है? Salvation will change the whole agenda of your life. உங்க வாழ்க்கையோடைய அஜெண்டாவே அது மாத்திரும். कंप्लीटली आपके अंदर हर एक चीज के बारे में आपका सोच बदल देगा. ஒவ்வொன்றை குறித்ததான உங்களுடைய சிந்தை, உங்களுடைய யோசனை அப்படியே அது மாத்திரும். That's much powerful. उतना पावरफुल है salvation का truth. இரட்சிப்பினுடைய அந்த ரகசியம் இத்தனை அதிகமான வல்லமை கொண்டது. उस सत्य को आप कितना क्लियरली समझेंगे, சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்க தெளிவா அறியறீங்களோ, salvation का सत्य को आप कितना गहराई में समझेंगे, இரட்சிப்பின் சத்தியத்தை எத்தனை அதிகமாக தெளிவாக அறிகிறீர்களோ, उतना ही आप एक बहुत ही बड़ा ट्रांसफॉर्मेशन के लिए तैयार होते जाओगे. அத்தனை அதிகமாக ஒரு பெரிய மறுரூபத்திற்காக நீங்கள் ஆயத்தமாகி கொண்டே இருப்பீர்கள். Why we need salvation? ஏன் நமக்கு இரட்சிப்பு தேவை? और salvation हमें किससे चाहिए था? இரட்சிப்பு எதிலிருந்து நமக்கு தேவை? और salvation के द्वारा हम क्या बन गए या क्या प्राप्त कर रहे हैं? இரட்சிப்பின் மூலமாக நாம் யாராய் மாறிவிட்டோம், எதை பெற்றுக்கொள்கிறோம்? और salvation के बिना रहना क्या होता है? இரட்சிப்பு இல்லாம வாழ்வது என்பது என்ன எப்படி வாழ முடியும்? ரட்சிப்பு இல்லனா வாழ்றதுனா என்ன? ரட்சிப்பு இல்லாம வாழ்றதுனா என்னது? ये सारे बातों का है ना, आपको आपके अंदर ये सारे सवाल की जवाब होना जरूरी है. राइट आंसर होना जरूरी. இந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் உங்களுக்கு தேவை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். जब आपके अंदर इन सारे बातों की जवाब, सही जवाब अगर आप लिख पा रहे हैं, நீங்க இதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் உங்களால் எழுத முடிகிறது என்றால், आप, मैं कह रहा हूं, आप एक साधारण जिंदगी उसके बाद जी नहीं सकेंगे. अगर आप इसकी सही जवाब लिख दिया, मैं आपको कह रहा हूं, आप you could write the right answer for all these questions. நீங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்க எழுதிட்டீங்கன்னா, मैं फिर आपको बताऊंगा, आपकी जिंदगी है ना, आप टोटली चेंज कर दोगे. आप अपने आप से ही चेंज कर दोगे. நீங்களா தானாவே எல்லாத்தையும் மாத்திடுவீங்க. अभी तक ये बदला नहीं है. இப்ப வரை அந்த மாற்றம் இல்ல. कारण क्या है पता? காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? सैल्वेशन की मैंने जो सवाल बोला था ना, उस सवाल का अभी तक सही आंसर अभी तक पकड़े नहीं है. நான் அந்த இரட்சிப்பை குறித்ததான கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றுதான் அர்த்தம். अगर मिल जाता है, அது கிடைச்சிருந்துச்சுன்னா, अभी आपका जिंदगी की मकसद ही कुछ और है. உங்க வாழ்க்கையோடைய நோக்கமே வேற. आप इस दुनिया में खोजने वाली बातें ही कुछ और है. நீங்க இந்த பூமியில தேடுகிற காரியமே வேறதான் இருக்கும். आपका जिंदगी और दूसरे की जिंदगी के बीच में जो बड़ा खाई है ना, बड़ा एक खाई है, एक फर्क है, वो फर्क आपको 100% पता चलेगा. உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாதாளம், ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இடையில எப்படி பள்ளத்தாக்கு அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இடைவெளி. You will know the difference. அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். अभी क्या है, இப்ப என்ன பிரச்சனைனா, लोग प्रभु में जो लोग हैं और जो लोग चर्च में नहीं आते, सभी की जिंदगी एक जैसा ही लग रहा है. சர்ச்சுக்கு வராதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, கொள்ளாதவங்க எல்லாருடைய வாழ்க்கை ஒன்னாதான் இருக்கு. They both are in the same boat. அவங்க ரெண்டு பேருமே ஒரே படகுல தான் இருக்காங்க. उनको
अभी तक सैल्वेशन की डीप गहरी ट्रूथ्स पता नहीं है. அவங்களுக்கு இப்ப வரையும் ரட்சிப்பின் உண்மையான சத்தியம் தெரியவில்லை. प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, understand what is salvation. புரிந்து கொள்ளுங்கள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை. बाइबल आपके हाथ में है. வேதம் உங்கள் கையில் இருக்கிறது. आप उसकी अंदर कितना गहराई में जाओगे उतना ही ज्यादा वो आपको है ना अपनी गहराई मतलब सच्चाई होना जरूरी है. அந்த வேதத்துக்கு எத்தனை அதிகமாக நீங்கள் ஆழமாக செல்கிறீர்களோ அத்தனை அதிகமாக சச்சாய் அது சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். पवित्र शास्त्र आपसे और मुझसे सिर्फ एक ही चीज चाहता है. பரிசுத்த வேதம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறது. அது என்ன? உங்களிடத்தில் வேதம் எதிர்பார்க்கிற ஒன்று, அந்த வேதத்துக்கான அந்த 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 பரிசுத்த வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆழமான கமிட்மெண்ட், அதனோடு கூட இணைந்து பயணிக்க நம்ம லைஃப அதுக்குன்னு அர்ப்பணிக்கணும்னு அது எதிர்பார்க்குது. அந்த பரிசுத்த வேதாகமும் கையில இருக்கிற பைபிள் சும்மா ஏதோ கதை புக்கு கிடையாது. It's no, the Bible that you are holding in your hands is not just a story book. It expects a deep commitment. पवित्र शास्त्र एक deep commitment को हमसे चाहता है. இந்த வேதம் உங்களிடமிருந்து ஒரு 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 ஆழமான அர்ப்பணிப்பை அது கேட்கிறது. ताकि आप उसके साथ तभी कनेक्ट हो सकते हैं. विदाउट कमिटमेंट मैं आपको कह रहा हूं, बाइबल आपके हाथ में काम नहीं करता है. நீங்க இந்த அர்ப்பணிப்பு இல்ல, அது அர்ப்பணிப்போடு அதோட இணைக்கப்படாம இருந்தீங்கன்னா இந்த வேதம் உங்களுக்கு கையிலே ஒரு வெறும் கதை புத்தமாக, ஒரு வெறும் ஒரு புரியாத புதிராக இருக்கும். So salvation की गहराई, मैं कह रहा हूं salvation को समझना ही फर्स्ट इम्पोर्टेंट चीज है. क्या है salvation भैया? ரட்சிப்பு என்பதை அறிவதுதான், அதுதான் முதல் நிலை. So मैं आपको ये सारे मैटर्स है ना, थोड़ा लंबी से पढ़ने वाली बात है. இந்த காரியம் எல்லாம் ரொம்ப நீளமா நீங்க படிக்க வேண்டியது அவசியம். ये आपको मैं क्लास में डीपली सिखाता हूँ. இத இது ரொம்ப நல்ல ஆழமா கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். बट मैं आज आपको जस्ट एक हिंट दे रहा हूँ. இது சும்மா ஒரு தொடங்கி வைக்கிறேன், ஒரு ஹிண்ட் கொடுக்கிறேன். पृथ्वी क्या है? இந்த பூமி எது? பூமினா என்ன? ये देखने वाली देर 4 दुनिया मैंने आपको कल ही बताया था. நேற்று தினத்திலே 4 லோகங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். पहला स्वर्गीय लोग है, ஒன்று பரலோகம், दूसरा अंधे की दुनिया है, காணம் கூடாத லோகம், तीसरा देखने वाले ये जो दुनिया है, இந்த காண்கிற லோகம், और इसके नीचे एक और लोग है, एक और दुनिया है. பூமியின் கீழாக இருக்கிறதான ஒரு லோகம். So 4 लोग के बारे में मैंने कल ही आपको बताया. நேத்தையே இந்த 4 லோகத்தை குறித்து, உலகத்தை குறித்து நான் பேசினேன். पहला मनुष्य आदम, முதலாம் ஆதாம், उसके बारे में अब हम पढ़ते हैं. இப்ப அவனை பத்தி படிப்போம். पहला कुरिन्थियोस अध्याय 15, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். पहला कुरिन्थियोस अध्याय 15 वचन 45 से पढ़े. The difference between the first Adam and the second Adam आपको समझ आना जरूरी है. முதலாம் ஆதாமிற்கும் இரண்டாம் ஆதாமிற்கும் உள்ளதான வித்தியாசத்தை நீங்கள் புரிய வேண்டியது மிகவும் அவசியம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது.
ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். पहला मनुष्य मिट्टी से पृथ्वी से बनाया हुआ मनुष्य है. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். पहला मनुष्य और दूसरा मनुष्य के बीच में डिफरेंस समझना है. நீங்க முதல் மனுஷனுக்கும் இரண்டாவது மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிய வேண்டும். अब दूसरा मनुष्य कौन है? இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். दूसरा मनुष्य कहां से आया? இரண்டாவது மனுஷன் எங்க இருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து வந்தவர். वो इस पृथ्वी के नहीं है, वो दूसरे लोग से आया है. அவர் பூமியின் லோகத்திலிருந்து வரவில்லை, வானத்தின் லோகத்திலிருந்து வந்தார், பரலோகத்திலிருந்து வந்தார். पहला मनुष्य முதல் மனுஷன் பூமியிலிருந்து வந்தவன். First man is totally from this seen world. முந்தின மனுஷன் இந்த முழுக்க இந்த காண்கிற உலகத்திற்கு உண்டானவன். First Adam is totally belong to this seen world. उसको इस देखने वाली दुनिया की ही बंदा है, वो इसी लोग की है, इसी वर्ल्ड की है वो. முந்தின மனுஷன் அதாவது முதலாம் ஆதாம் முழுக்க இந்த பூமியில் இந்த காண்கிற உலகத்தை சார்ந்தவன். அவன் இந்த மண்ணானவன், இந்த பூமிக்குரியவன், அவன் இந்த லோகத்தை சேர்ந்தவன். இப்ப தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு நானு. அது அவன் முழுக்க 4 லோகத்துல அவன் முழுக்க மூணாவது லோகம், அதாவது பரலோகம், வானலோகம், காணக்கூடாத லோகம், இந்த காண்கிற லோகம், இந்த மூணாவது லோகத்தை சேர்ந்தவன் தான் முதலாதாம். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அவன் முழுக்க இந்த லோகத்தை சேர்ந்தவன். ஆனால் இரண்டாவது மனிதனாக வந்தவர், जब वो दूसरा आदम जो आया है, இரண்டாவது மனுஷன், he is not of this world. இந்த பூமி லோகத்தில் காணவன் அல்ல. वो स्वर्गीय है. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். उस जगह में आप एक चीज नोट करना है. நீங்க அதுல ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். வானத்தில், இத நான் தமிழ்ல சொல்றேன், அப்புறம் ஹிந்தில சொல்றேன். அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அதாவது வானத்திலிருந்து வந்தவர்னு சொன்னா மட்டும் சொல்லிட்டா அது இன்னொரு லோகம் கூட இருக்கு. வானம்ங்கிறது இன்னொரு லோகம் கூட இருக்கு. ஏன்னா பரலோகத்துக்கு கீழே ஒரு லோகம் இருக்கு, அதை கூட வான லோகம் தான் சொல்லுவோம். சோ அந்த லோகத்திலிருந்து வந்தாருன்னு ஆயிடும். புரியுதுங்களா? ஆனா அந்த இடத்துல என்ன வேர்ட் யூஸ் பண்றாரு பாருங்க, வானத்திலிருந்து, அதாவது கர்த்தர் அப்படிங்கிற அந்த வேர்ட் இருக்கு பாருங்களேன். கர்த்தர் அப்படின்றதே அவர் பரலோகத்திலிருந்து, அதுக்கும் மேல் இருக்கிற பரலோகத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கறத வெளிப்படுத்துறாரு அந்த வசனத்துல. वो दूसरे आदम जो है वो सिर्फ मतलब हेवनली, ये जो सेकंड प्लेस है ना, स्वर्ग की नीचे एक और हेवन है, वो वाले हेवन से नहीं है. He came from the most high place, स्वर्गीय स्थानों से आया है. ठीक है, तो इसी के लिए वो वर्ड यूज हो रहा है. The second man is the Lord God है, वो है ना, लॉर्ड है वो. इस शब्द को इसीलिए इस्तेमाल कर रहा है. நீங்க கர்த்தர் என்ற வார்த்தையை அதனாலதான் அவங்க அங்க உபயோகப்பட்டிருக்கிறது. मैं आपको बस इस वचन से सिर्फ इतना आपको बताना चाहता हूँ. இந்த வசனத்துல இருந்து இததான் நான் உங்களுக்கு ஒன்ன மாத்திரம் சொல்ல விரும்புறேன். आज सैल्वेशन का बस एक ही एक पन्ना खोलता हूँ. நான் இந்த ரட்சிப்புடைய ஒரு முடிச்சு அவுத்து விடுறேன். एक चीज को खोलता हूँ, ஒரே ஒரு காரியத்தை முடிச்சே அவித்து விடுகிறேன். आपको इस लोग से, உங்களை இந்த லோகத்துல இருந்து அந்த லோகத்துக்கு, அந்த லோகத்திற்குரியவர்களாக இன்னொரு லோகத்தின்
மனிதர்களாக இன்னொரு லோகத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது தான் ரட்சிப்பு. आपको इस लोग से, पहला आदम जो इस लोग से आपको आजाद करके, इस दुनिया से आपको आजाद करके, ये देखने वाली दुनिया से आजाद करके आपको there are another worlds, उस लोग की बंदा बनाना है. Salvation is a very big thing, but उसकी ரட்சிப்பு என்பது அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். कितने लोग समझ पा रहे हैं इस बात को? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? क्यों पहला मनुष्य, क्यों दूसरा मनुष्य? ஏன் முந்தின மனிதன், ஏன் பிந்தின மனிதன், இரண்டாம் மனிதன்? The difference between Adams is very important truth in the Bible. If you don't know Adams, I am telling you, you don't know what is salvation, you don't know what is Bible. The Bible in your hands are nothing. I am telling you. இந்த இரண்டு ஆதாமங்களை குறித்து இந்த வேதம் மிகவும் தெளிவாக சொல்லி கொடுக்குது. நீங்க ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறியவில்லை என்றால் இந்த வேதத்தை அறிய முடியாது, நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை அறிய முடியாது. ஆதாம்கள் தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் ஒண்ணுமே தெரியாது. நீங்க பைபிள சும்மா கையில வச்சுக்கிட்டு பக்தின்ற பேர்ல உங்களே நீங்க ஏமாத்திக்குவீங்க. எது ரட்சிப்புனே புரியாது, என்ன ரட்சிப்புல என்ன நடக்குன்னே புரியாது. எந்த லோகம் இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்கு ஒண்ணும் விளங்காது. சும்மா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருப்பீங்க. आपको एडम समझने में आना जरूरी है. अगर एडम समझ में नहीं आया आपको कुछ भी समझ में नहीं आएगा. सो और गहराई में जाना जरूरी है. हम இன்னும் ஆழமாக அறிவது அவசியம். ये चार दुनियाओं के बारे में जानना जरूरी है. இந்த பூமிக்குரியவைகளை, இந்த லோகங்களை குறித்து அறிய வேண்டியது அவசியம். अगर ये बातें हमें क्लियर नहीं हो रहा है आपको, फिर बहुत सारी बातें डाउट में ही रह जाओगे. இது தெளிவாகலனா இன்னும் நிறைய கேள்விகளோட இருப்பீங்க. इसलिए तो लोगों की लाइफ में है ना, प्रभु को ग्रहण करने के बाद भी कोई फर्क नहीं, बड़ा फर्क नहीं है. அதனாலதான் காரணம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்களுக்கு பெரிதாக மாற்றம் ஒன்னும் வர மாட்டேங்குது. वो अभी भी इसी लोग की जिंदगी जी रहे हैं, बस चर्चा टन कर रहे हैं. இப்ப வரையும் இந்த பூமியிலிருந்து வந்த மண்ணானவனை போலதான் இந்த லோகத்துக்குரியவர்களை போலதான் அவர்கள் வாழ்கிறார்கள். अभी भी इसी लोग की बंदे हैं. वही नहीं रहा उनमें ट्रांसफॉर्मेशन. ஒன்னும் மாற்றம் இல்ல, ஒரு மறுரூபமும் கிடையாது. क्यों? காரணம் என்ன? they don't know who they are. அவங்க யாருன்றதே அவங்களுக்கு தெரியல. And they don't know who is Jesus Christ. இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவர்கள் அறியவில்லை. और उस लोग से वो क्यों आया जो दुनिया है ना सबसे अलग है. அந்த வான லோகம் என்பது அங்கிருந்து ஏன் அவர் வந்தாருன்றதையும் தெரியல. அது இதோட வித்தியாசமான ஒன்று என்பதையும் அவர்கள் அறியவில்லை. स्वर्ग का मतलब क्या है? What is the meaning of heavenly? स्वर्गीय स्थान, स्वर्गीय का मतलब क्या है? पता ही नहीं. உன்னதங்கள் என்றால் என்ன, உன்னதங்களில் இருக்கிற அப்படின்னா என்ன, அதெல்லாம் தெரியவே இல்லை. The blessings of the high places, मतलब क्या है? स्वर्गीय स्थानों में आशीष किया गया है, क्या है? உன்னதங்களில் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் தெரியவே இல்லை. जब आप ये सारे ट्रूथ जानेंगे ना, இந்த ரகசியங்கள், இந்த சத்தியத்தெல்லாம் நீங்கள் அறிய ஆரம்பிக்கும் பொழுது salvation become very real to you. உங்களுக்கு ரட்சிப்பு ஒரு ரொம்ப உண்மைத்துவமா மாறிடும். So आगे बढ़े, रोज सुनना बंद मत करो, रोज ही आओ. आना एक दिन आया, एक दिन नहीं आया, एक दिन छोड़ दिया, ऐसे न मत करो. நீங்க டெய்லி வாங்க, டெய்லி இத கேளுங்க. ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராம இருக்காதீங்க. ठीक है, सभी क्लास अटेंड नहीं कर सकता, कोई बात नहीं. எல்லாரும் வகுப்பு அது பங்கெடுக்க முடியாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
सभी आके पैसा 10,000 खर्च करना होता नहीं है. 10,000 ரூபாய் கொடுத்து வகுப்பு அட்டெண்ட் பண்ணுவது எல்லாராலையும் முடியாது, உண்மைதான். बट मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், मैं उसमें जो भी बात है ना, मैं मॉर्निंग प्रेयर में आपको देता हूँ. நாங்க என்ன சொல்லி கொடுக்கறனோ அதை உங்க காலையிலும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். मैं वहां पे उसकी मूल में यहाँ पे देता हूँ, அதோடைய அந்த சாராம்சத்தை இங்க கொடுத்துறேன். सो आप है ना, ये मत करो इसको, और गहराई में सीखना, और मेरे से डाउट पूछना, और मेरे से और ज्यादा हर एक चीज के बारे में सीखना, वो लोग वहां पे आ जाते हैं, क्लास में आ जाते हैं. இத வந்து இன்னும் ஆழமா அறியணும், இன்னும் தெளிவடையணும் என்கிறவர்கள் கேள்வி எல்லாம் கேட்கணும். நான் சொல்லி கொடுக்கறதுல நீங்க கேள்வி எல்லாம் கேட்கணும் வைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்கிட்ட அந்த கிளாஸ்ல வர்றீங்க. பட் ஆனா அப்படி வர முடியாதவங்க நீங்க இதுல என்ன செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா கேளுங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு ட்ரூத் புரியும். अब एक के 10 बार अच्छी तरह से सुनो, तभी आपको समझ में आएगा इन सारे बातें. ठीक है? God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life Coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.